எங்கேயும் எப்போதும் காதலிக்கும் அழகு தேவதை, பல லட்சம் நட்சத்திரங்களுக்கிடையே ஒளிரும் நிலவு, கொஞ்சம் தமிழும் கொஞ்சி பேசும் தமிழும் அழகு, த பியூட்டிஃபுல் டால், லவ்வபிள் கேர்ள் ஹன்சிகா மோட்வானி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹன்சிகா மோட்வானி. கார்டியன் படம் ஃபீமேல் சென்ட்ரிக் விமென்ஸ் டே ரிலீஸ் ஆகுது. ப்ரெஸ் அண்ட் மீடியா ஆஸ் ஆல்வேஸ் உங்களுக்கு சப்போர்ட் வேணும். Rest, I think most of my colleagues have said everything. I need your blessings. Please come in the theatre and watch the film. I'm very, very happy to be associated with this film. Nandri. Thank you. Thank you. தமிழ்நாடு ரிலீஸ் செய்யக்கூடிய பிளாக் பஸ்டர் மூவி யுவராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். இப்போ பேசலாமா? தயாரிப்பாளர் விஜய் சந்தர் அவர்களை பேச அழைக்கிறோம். நான் பொக்கே கொடுத்தே இருந்தேன், டக்குன்னு பேசணுன்ட்டாங்க. இந்த ரோட்டில் கிராஸ் பண்ணுறப்போ முதல்ல கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வண்டி வந்துகிட்டே இருக்கும். அவர் மட்டும் யாராவது ஒருத்தர் நிறுத்துன்னு சொல்லிட்டு போனோம். அவன் நிறுத்துன்னு சொல்கிறப்ப அவன் பார்த்துட்டானா ஓகே, பார்க்கலன்னா ஏற்றிடுவான். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தான் டக்குன்னு பேச சொல்லிட்டாங்க. ஓகே, நன்றி. நன்றி அப்படின்னா அந்த முதல் நன்றி வந்து என்னுடைய தாய் தந்தைக்கு தான். இப்போது அவங்க இல்லை, அவங்களுடைய பிளெஸ்ஸிங் தான் நீங்கள் இருக்க வைக்குதுன்னு நான் நம்புகிறேன். நானும் எங்கள் அப்பாவும் கடைசியாக எங்கள் அப்பாவோடு நான் பார்த்த படம் வந்து முத்து. அம்மா பூஜை போடுறப்போ வந்தாங்க, ரவிக்குமார் சார் வந்தாங்க. அம்மா நான் சொல்லுவேன்லம்மா ரவிக்குமார் சார் வந்தாங்க வாமான்னா, எங்கள் அம்மா கொஞ்சம் கூச்ச சுபாவம் வரல. ஸோ அவங்க ரெண்டு பேருமே தெரியும் அவங்களுக்கு ரவிக்குமார் சார் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு இயக்குனரின் தந்தையாக நான் ரவிக்குமார் சார் இந்த இடத்துல அவர் இங்கே வாழ்த்த வந்திருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துடைய வெற்றி அதெல்லாம் தாண்டி சார் இங்கே இருக்கார், அவர் கூட நான் இருக்கேன். அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். அது வார்த்தையே இல்லை, அது எதுக்கு நன்றி கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சந்தோஷம் எனக்கு சார்கிட்ட பார்த்தேன்னா. அவர்கிட்ட அவர் கை பிடிக்கிறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்தது எனக்கு. அது இந்த படத்துடைய வெற்றிக்கும் மேலே. நன்றி சார். இன்னைக்கு இந்த ஒரு தயாரிப்பு அதெல்லாம் இருக்குன்னா அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அது யாருன்னா சந்தானம் சார். சந்தானம் சார் இல்லைன்னா இந்த சினிமாவில் நான் இல்லவே இல்லை. நானே கூட ஒரு முறையே சொல்லுவார், இங்கே சொல்கிறேன் அங்கே சொல்கிறேன் சார், இது செட் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னா வெயிட் ஆஃப் பண்ணேன். திருப்பி அவரே அடிப்பார். என்ன விஜய் என்ன பண்ணுறேன், 2 மாதம் தான் கேப் இருக்கும், திருப்பி அடிப்பார். அவரை மாதிரி ஒரு ஹெல்பிங் நேச்சர் ஒரு பர்சனை நம்ம பார்க்கவே முடியாது. இன்றைக்கி எல்லாரும் இந்த தங்கதுரையிலேருந்து அபிஷேக் எல்லாம் சொன்னாங்க இன்ட்ரடியூஸ் பண்ண. அதெல்லாம் என்ன ஒருத்தர் ஊக்குவிச்சார்ல, அங்கே எத்தனை போய் ஒரு இடத்துல சேர்த்தார்ல, அதுதான் இன்றைக்கி இவங்க எல்லாரையும் அந்த 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 பார்வையில் தான் நான் பார்க்குறேன். தங்கதுரை மேக்கப் போடுன்றப்போ எல்லாருக்கும் போடுவாங்க, மேக்கப் அவனுக்கும் வேணும், கேட்க மாட்டான், அப்படியே இருப்பான். டக்குன்னு எங்கடா இருக்கிற அப்படின்னா கர்ச்சீஃபில் மடித்து பவுடர் போட்டு அந்த பவுடர் தெரியும், அப்படியே ஓடி வருவான். ஸோ இன்னைக்கு ப்ரொடக்ஷனில் பண்ணோன்னா வந்தான், ஆனால் அஸ்டண்ட் வந்திருக்காங்க என்னடா அப்படின்னா ஓட்டான், வாடா இல்லை. அதுதான் என்னுடைய சந்தோஷம். என்னன்னா அன்னைக்கு மேக்கப் போடுங்கன்னு கூட கேட்கறதுக்கு பயந்தவன் இன்னைக்கு ஒரு அஸ்டண்டோட வரான். அவனுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா, அது பார்க்குறப்போ உண்மையாக ரொம்ப சந்தோஷம் தாங்க துரை. சூப்பர். அபியும் அதே மாதிரி தான். அவனை நடிக்க மாட்டான், ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் நடிச்சிருவாங்கல்ல. விக்ரம் சாரோடைய காம்பினேஷன், அவன் தான் மெயின் ரோல். வந்துட்டான், ஆனால் நான் வேற யாராவது பண்ணிடுவாங்க. ஷூட்டிங் வந்துட்டான், காலையில் வந்துட்டு கேட்குறான் நான் போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு. டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியானாலும் பிரச்சனை இல்லை, என்னன்னா அவன் கரெக்டாக இருப்பான்னு எனக்கு தோணுது. ஸோ எனக்கு அவனுடைய பார்வை, அவனுடைய லுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப வில்லனிக்காக இருக்குது. ஆனால் அவன் பேசினா, நான் தான் சொன்னேன், டேய் ரொம்ப பேசாத, கோவப்பட்டினா கண்ணிலையும் ஃபேஸ்லையும் காட்டிடு, நீ பேசினா குழந்தை தானே தெரியுது அப்படின்னா அதை ட்ரெயின் பண்ணி பண்ணோம். ஸோ இன்னைக்கு லாரன்ஸ் மாஸ்டரோட பண்ணுறான், எல்லாரோடும் பெரிய பெரிய ரோல்ஸ் எல்லாம். ஆனால் இந்த படம் கம்மிட் ஆகிருக்கேண்ணே, அந்த படம் கம்மிட், ஆனால் நான் கூப்பிட்ட உடனே வந்துடுவான். ஸோ இந்த மாதிரி என்ன ஒருத்தர் எடுத்துன்னு வந்ததால தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நியூ ஃபேஸஸ்ன்றப்போ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியா அவங்க பண்ணாங்க, ஸோ அவங்களும் நியூ ஃபேஸ் தான். ஸோ இந்த குட்டி பாப்பா டெஃபினட்டாக இன்னைக்கு எல்லாரும் நோட் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா வந்து ஒரு பெரிய ஸ்டார் கன்ஃபார்மாக, டேம் ஷோர். எதாவது எழுதி வச்சுட்டு அப்போ அவங்க ஸ்டார் ஆகிறப்போ போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மரு, அவ்வளோ க்யூட்னஸ்ஸு. ஒரு சின்ன குழந்தையால அப்படி நடிக்க முடியுமா? டைலாக் சொல்கிறப்ப கேட்காதுன்னு நினைக்கிறேன். அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஆக்ஷனும் பேசும்.
ஸோ சிம்பு சார் சொல்லுவாங்க அந்த மாதிரி. சார் வந்து சிம்பு சார் கூட ஒர்க் பண்ணுறப்போ டைலாக் சொன்னோம் அப்படியே கேட்டுனே இருப்பார். ஓகே ஓகே சார் மானிட்டர் போடலாம், டேக் போயிடலாம் விஜய் அப்படின்றார். ஸோ டைலாக் தான் சொல்கிறாரு, பார்த்தா ஃபைட்டாக அப்படி தான் பண்ணுவார், டான்ஸாக அப்படி தான் பண்ணுவார். ஸோ என் நமக்கே அப்பா பண்ணிட்டு வரேன் பார்த்தா கனல்கன் மாஸ்டர் ஃபைட் எடுத்தார், லேட்டாக வராரு, 1 மணிக்கு தான் வந்தார், ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் இவ்வளோ கம்போஸ் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்லாம் கனகலன் மாஸ்டர் சொல்கிறாரு. ஸோ வந்தோன்னே என்ன மாஸ்டர் இது ஒன்றும் புதுசு இல்லையா மாஸ்டர், பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரே டேக்கில் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு என்னென்னா அவங்க சின்ன வயசுலேருந்து அதுக்குள்ளே இருந்ததால் நான் அந்த பாப்பாவை நான் அப்படி தான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ நன்றிகள்னா ஸோ லைனாக சொல்லிகிட்டே போகலாம். சபரி சார், சரவணன் சார், அவங்க வந்து என்னென்னா அவங்க 2 பேருமே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அந்த ரெஸ்பெக்ட் வந்து அவங்க சார்கிட்டேருந்து வந்துருக்குல்ல, அது அப்படியே மெயின்டைன் தான், அப்படியே இருப்பாங்க. சார் ஓகே சார், ஓகே சார், ஓகே சார் அப்படின்னு. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் உங்களை எங்கேயோ எடுத்துன்னு போய் நிறுத்திடும். அது ஒன்று தான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு ஃபஸ்ட்டு கதையை தாண்டி. சார் நான் சாரோடைய அசிஸ்டாகவே அவங்கள பார்ப்பேன். ஸோ உங்கள் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்லேயே நான் அவங்கள பார்த்ததால தான். ஸோ அது வந்து அவங்கள வேற அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, எப்பவுமே ஒருத்தர் கொடுக்குற நம்ம மரியாதை இருக்குல்ல, அதுக்கு விலையே இல்லை. அது நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல எடுத்துன்னு போய் சேர்த்துறோம். நான் நம்புறது என்னென்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை ஜெனுவனாக பண்ணிடணும், நேர்மையாக பண்ணிடணும். அதுக்கப்புறம் அது வந்து என்னவோ அதுக்கான விலையை அது கொடுத்துரும்னு சொல்லிட்டு இந்த படத்தும் அந்த மாதிரி தான். சிஜி இவ்வளோ ஆகுது அவ்வளோ ஆகுது, நிறைய பேர் சொன்னாங்க இது எதுக்கு இப்படி பண்ணுற, வேணா விட்டுரு, ரிலீஸ் பண்ணு, போதும் விட்டுரு அப்படிலாம். அது நம்ம விட்ற மனசே இல்லை. என்னென்னா கரெக்டாக பண்ணிடணும், அதை எடுத்துன்னு போய் சேர்க்கணும். அது ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் இருக்கீங்க, உங்களை மட்டும் நம்பி தான் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான், நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு எழுத்தும் இந்த படத்தை வந்து எந்த இடத்துல எடுத்துன்னு போய் நிறுத்த போகுதுன்னு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் எல்லாம் வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கிற யாராவது ஒருத்தரை விட்டுட்டு இருந்தேன்னா மன்னிக்கும். ஏன்னா என்ன நிறைய பேர் இருக்காங்க லிஸ்டப். இப்போ விஜய் சேதுபதி சார் இருக்கார், விக்ரம் சார் இருக்கார், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். நல்லா எழுதுங்க. மார்ச் 8 ரிலீஸ். இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். அடுத்து அழைக்கிறோம். அதிரும் இசையில் தெரியும் இவர் ரசனை, கிழக்கிலும் வடக்கிலும் பின்னணி இசையில் விரிந்து பரவும் பேரிசை, நிசப்தமான இரவில் உயிர்ப்பிக்கும் உங்கள் இசை, ஹாரர், லவ், காமெடி, ஆக்ஷன் என்று எந்த ஜானருக்கும் எல்லா மொழிகளுக்கும் ஏற்புடைய எதிர்பார்ப்புடைய இசை தரும் ஸ்மைல் மேன் CS சாம் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கார்டியன் ஆக்சுவலி ஹன்சிகா அவங்க கூட நான் வந்து லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ராஜெக்ட், 105 அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு, அப்புறம் ரவுடி பேபின்னு இன்னொரு ஹாரர், இதுவும் ஹாரர். ஸோ என்னென்னா இப்போ அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே டோட்டலி ஒவ்வொரு படத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க இப்போ முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹீரோயின் அப்படின்னா ஒரு 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 ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு படத்தில் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் எக்கச்சக்கமாக வருது. அதுக்கு அது நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து தனியாக சோலோவாக அவங்க ஒரு படத்தை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு இப்போ நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. அதில் ஹன்சிகா அவங்களும் எல்லா படமும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த 105 இருக்கட்டும், இல்லை இந்த படமாக இருக்கட்டும். ஸோ அவங்கள அழகாகவே பார்த்துட்டு இருந்துட்டு ஹாரராக நமக்கு வந்து பண்ணுற படங்கள் ஏன்னா நமக்குமே பயமாக இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு இதில் கூட சொல்லியிருந்தேன், டிமாண்டி காலனின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நிறைய ஹாரர் வரதுனால ரொம்ப டார்க்காகவே இருக்கும். பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்து பார்க்கும்போது நமக்கே இந்த உலகத்தில் தான் இருக்கிறோமாங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது எல்லாருக்கும். சினிமாங்கிறத தாண்டி நம்ம உள்ளே இன்வால்வ் ஆகி பண்ணும்போது. ஸோ அப்படி பண்ண படம் இது. சபரி அண்டு சரவணன் இவர்கள் அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட்டு படம். பட் அவங்களுடைய என்ன சொல்றது, யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்த மாதிரி அவங்க. ஸோ ஃபஸ்ட்டில் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் என்னன்னே தெரியாது. நம்ம ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவுமே தெரியாது. அவங்கள பின்னால் உட்கார வச்சுட்டு தான் பண்ணேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அவங்க பின்னால் உட்காந்துருப்பாங்க, நான் ப்ளே பண்ணி நான் அப்படி தான் பண்ணுவேன் நான் நிறையா டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது. ஸோ அவங்க திரும்பி பார்த்தாச்சுன்னா அவங்க அமைதியாக இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரியல. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, ஓ நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்க ரியாக்ஷன் இருக்குது, நம்ம திரும்பும்போது அவங்க நார்மல் ஆகிடுறாங்க. ஏன்னா சிலர் யோசிப்பாங்க நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா இதோட நிப்பாட்டிக்குவாங்க. ஸோ நம்ம அமைதியாக இருந்தோம்னா இன்னும் கூட ஏதாவது பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் சடனாக திரும்பி பார்ப்பேன். அப்போ அவங்க தலையாட்டுவாங்க நல்லா இருக்குன்னு. ஸோ அப்படி தான் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாட்டாங்க. பட் அது கண்டென்ட்டில் இல்லை. கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது இந்த படத்தில். நிறையா ஒரு ஹாரர் மூவினா வழக்கமாக இப்போ ரிவ்யூவில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு வீடு, எதுக்கு போகிறோன்னே தெரியாமல் ஒரு 4 பேர் அந்த வீட்டுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் இல்லாத ஒரு படம். அப்படிப்பட்ட ஹாரர் இல்லை.
இந்த படம் ஹாரராக இல்லாமல் ஒரு எமோஷனல் படமாக நார்மலாக இருந்திருந்தாலும் இந்த படம் நல்ல படம் தான். பட் ஒரு ஹாரர் எலிமெண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு பழி வாங்குதல் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 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 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த படம் ஆக்சுவலி வழக்கமாக பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது தான், படம் நல்லா இருக்கு. பட் நல்லா இல்லைங்கிறது உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. பட் ஜென்யூனாக ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க, ஜென்யூனாக உழைச்சிருக்காங்க. படம் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துருக்காங்க எல்லாருமே. ஏதோ ஒரு பணத்துக்காகவோ, இப்போ விஜய் சந்தர் அவருமே வந்து ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் சும்மா ஏதோ பண்ணிடணும் அப்படின்லாம் இல்லை. அவர் சிஜிக்கு மெனக்கெட்டார். வழக்கமாக ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி முடிஞ்சிச்சு, இதை வச்சு எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம், அப்படி இல்லாமல் அவர் வெயிட் பண்ணார். ஸோ வெயிட் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்ட் நல்லா வரணுங்கிறதுக்கான அந்த ஒரு தேடல் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் இருக்குது. அவரை மாதிரியே இதில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இருந்தது. ஸோ அதனாலே இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரவிக்குமார் சார் கூட வந்து படம் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவர் இன்றைக்கி இங்கே வந்தது, வாழ்த்து வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அவருக்கு. அவர் கூட எனக்கு பண்ணணும். ஏன்னா அவர் பண்ண மாதிரியான படங்கள் வந்து இப்போ ரொம்ப வெற்றிடமாக இருக்குங்க. ஆக்சுவலி இப்போ ஒரு டைப் ஆஃப் ஜானரில் மட்டும் படம் போயிட்டுருக்கோம். ஒரு த்ரில்லராக இருக்கட்டும், இல்லை ஒரு 4 ஸ்டேட்டில் 4 ஹீரோ வச்சு நம்ம ஒரு படம் இப்படி நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோமே தவிர, ஒரு குடும்பப்பாங்கான ஒரு படம் ஃபுல் படம் சிரித்து நம்ம பார்த்தது அந்த மாதிரியான படங்கள் ரொம்ப வெற்றிடமாக இருக்குது. ஸோ சார் அவர் பண்ணணும் நிறையா. அதில் நானும் மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவர் கூட நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், சார் எப்போனாலும் சொல்லுங்கள், என்ன படம்னாலும் சொல்லுங்கள், நம்ம பண்ணலான்னு சொல்லி. எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் டெக்னிக்கலாக எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் சிஜி வந்து ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிஜி கம்ப்ளீட் ஆகலை. ஸோ நான் சிலதெல்லாம் க்ரீன் ஸ்க்ரீனாக இருக்கும், சிலதெல்லாம் வந்து அவங்களோட ஃபேஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை, இப்போல்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து பயத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மியூசிக்கெலாம் நிறையா ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தெரிஞ்சது, ஓகே இது சிஜியெல்லாம் வந்ததுக்கப்புறம் அது தேவையில்லையோலாம் தோணுச்சு. அப்புறம் இன்னும் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். வழக்கமான ஒரு ரிவ்யூ சொல்லும் போதோ இல்லை இதில் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ என்னோடய படங்களோட சில ரிவ்யூவெல்லாம் எப்படி வருதுன்னா, ரொம்ப சவுண்டாக இருக்குது மியூசிக். ஆக்சுவலி தியேட்டரில் ரொம்ப சவுண்டாக அது அப்படி சொல்லும்போது என்னன்னா, அவங்க டெக்னிக்கலாக ஒரு இதை யோசிக்கணும். எப்படின்னா, எல்லா தியேட்டர்லையும் சவுண்டாக இருந்தால் தான் அது சவுண்டு. ஒரு தியேட்டரில் சவுண்டாக இருந்தால் அந்த தியேட்டரோட ப்ராப்ளம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு செட் ஆஃப் ஒரு வேறு 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு சவுண்ட் டிசைனிங் ஒருத்தவங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒருத்தவங்க, மியூசிக் ஒருத்தவங்க, டயலாக்ஸ் பண்ணுறவங்க வேறு, இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒருத்தவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் நம்ம எப்பயுமே எனக்கு எப்பயுமே இந்த இங்கிலீஷ் படத்துக்குலாம் பண்ணுற மாதிரி தான் பிடிக்கும். ஒரு படம் வந்து அது எலிவேட் பண்ணணும், ஆனால் அது வந்து மியூசிக் வந்து டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். ஒரு சீனையோ இல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் ரொம்ப பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம மியூசிக்கை போட்டு அவங்கள வந்து கீழே பண்ணணும்னு நான் என்றைக்குமே நினைக்க மாட்டேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க பண்ணக்கூடிய என்ன எக்ஸ்பிரஷனோ அது வந்து கன்வே ஆகுது ஆடியன்ஸுக்கு. ஸோ திரும்ப மியூசிக்லேயும் அதை கன்வே பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பார்த்து பண்ணும்போது வந்து நம்ம அந்த சவுண்டு இறைச்சலாக ஏற்றுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு இல்லை. பட் அது எங்கே ஆகுதுன்னா, சில இடங்களில் வந்து மிக்சிங்கில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டர்ஸோ இல்லை விரும்புவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட லெவல் ஏற்றி விடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது நம்மளை சார்ந்தது இல்லை. நான் பண்ணுற படங்கள் அப்படி தான் பண்ணுறேன். இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம் நமக்கு பார்க்கும்போது விஷுவல் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து டயலாக்ஸ் பார்ப்பேன். ஏன்னா ஒரு டயலாக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், சின்ன ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட வந்து ஒரு எமோஷனை கன்வே பண்ணும். ஸோ அந்த வகையில் நான் ஒரு இதாக பண்ணிகிட்டு இருக்கேங்க. நம்புறேன் இந்த படத்துக்கு அதே மாதிரி தான் ரொம்ப இப்படி வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நான் இந்த படத்துலையுமே வந்து யோசித்து அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, இல்லை நம்ம மியூசிக் லெவல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். ஸோ அதை மீறி ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் மன்னிச்சிருங்க, நம்ம நல்லா பண்ணலாம். ஸோ நான் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் டிஃப்ரெண்டான மியூசிக் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஹாரராக வந்து ஒரு 3 படம் பண்ணும்போது ஒரே மியூசிக் 3 படத்துக்கு பண்ணோன்னா நமக்கான வேல்யூ என்னென்னே தெரியாமல் போயிடும். இல்லைனா வந்து என்ன இவர் பண்ண மாதிரியே பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறேன். அதான் நான் சொன்னேன், இப்போ ஹன்சிகா அவங்க கூட நான் 3 படம் கண்டினியூஸாக வந்து ஹாரர் பண்ணும்போது 3க்குமே நம்ம ஒரே மாதிரி பண்ண முடியாது. 3மே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த ட்ரை பண்ணுறதுல சிலது ஜெயிக்கும், சிலது தோக்குற இடத்துல நான் நிறைய கற்றுட்டு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் தேவை. இந்த படம் கன்ஃபார்மாக ஜெயிக்கும் நான் நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. இந்த படத்துக்கு எனக்கு ஒர்க் பண்ண என்னோட டீம், என்னோட மியூசிக்கல் டீம் எல்லாருமே, எனக்கு பின்னால் இருந்த எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாலடிந்த பங்களா, தலைமுழுக்க மல்லி, வெள்ளை சேலை, மரண சிரிப்பு, அடித்தொண்டையில் சத்தம் என்று எந்த ஹாரர் பட டெம்ப்ளெட் இல்லாமல் பேய்க்கே சண்டை வைத்த இயக்குனர்கள் கார்டியன் குரு சரவணன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். பிரசன்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து தமிழுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும், அப்புறம் வந்து என் குருநாதர் கே ரவிக்குமார், சாரி கேட்குதா? நான் ஃபஸ்ட்டு வந்து என் தமிழுக்கும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கும், என் குருநாதர் கே ரவிக்குமார் சார் அவருக்கும், கடவுளுக்கும், என்னுடைய மனைவி அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவங்க எல்லாமே அந்த ஸ்டேஜ் கிடையாது. முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும்,
எனக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் என்னென்னா, நான் எங்கள் டைரக்டரை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்தது தான். அவர் வந்து மனசு வைக்கலன்னா இந்த இடத்துல வந்து நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டேன். என்னை வந்து இயக்குனர் ஆக்கினார், என்னைய சபரி 2 பேருமே ஆக்கினார். இப்போ நிறைய பேர் அடுத்து இயக்குனராக ஆகிட்டுருக்காங்க, அடுத்தவும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து கார்டியன், இதை பற்றி நான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து வந்து விஜய் சந்தர் சார் வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, நண்பர். அவர் எல்லாருக்குமே நல்ல நண்பர் அவர். இதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நான் இந்த கார்டியன் படத்தை வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் சொல்லி ஓகே ஆகி எல்லாம் ப்ராசஸ் போயிட்டுருக்கும்போது சில காரணங்களால் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ அவர் சார் வந்து என்னை டிஸ்கஷன் அடிக்கடி கூப்பிடுவார், நான் பார்த்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பேன். அப்போ என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார், பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் ரெடியாக இருங்க சார், பண்ணலாம் சார் அப்படின்னாரு. அப்போ நான் வந்து கூகுள் குட்டப்பா படம் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது எண்டில் இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் பண்ணி கூப்பிட்டாரு. சார் அந்த கதை வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. நான் கதையை போய் இவரோட தம்பிகிட்ட தான் பிரதீப் தான் சொன்னேன். அந்த கதை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே வந்து இவரும் ஓகே சொன்னார். அது ஹீரோவாக இருந்தது, கொஞ்சம் ஹீரோயினுக்கு மாற்றி அன்சிகா மேடம்கிட்ட போய் சொன்னோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஓகே சொன்னீங்க, 2 பேரும் ஓகே சொன்னதால படம் உடனே ஆச்சு. இப்போ கூகுள் குட்டப்பா பண்ணிட்டு இருந்தாலும் நானும் சபரியும் வந்து ரொம்ப க்ளோஸ். 10 வருஷமாக டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும். எங்கள் வேவ்லென்த் எல்லாமே ஒன்றா இருக்கும். இப்படி நான் போய் சபைகிட்ட சொல்லிட்டு இந்த கதை வந்து நல்லாவே சபைகிட்ட தெரியும், நாங்கள் நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் எங்கள் டைரக்டர்கிட்ட போய் நாங்கள் 2 பேர் போய் கேட்டோம், சார் இந்த மாதிரி, ஏன்னா படம் முடியறதுக்கு முன்னாடி கமிட் ஆகிடுச்சு, அந்த படம் போயிட்டுருக்கு. ஸோ கேட்டோம். டைரக்டர் வந்து நான் பண்ணுங்கப்பான்னு ஆசீர்வாதம் பண்ணார். ஸோ அப்படியே அந்த படம் வந்து நல்லபடியாக அமைஞ்சிச்சு. இதில் வந்து என்னுடைய பங்கு என்ன பங்கு இருக்கோ அதே மாதிரி சபருடைய பங்கும் வந்து ரொம்ப எல்லா இதுலையுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த படத்தில் இருக்கிற எல்லாரை பற்றி சொல்லணும். மிஸ்டர் அன்சிகா மேடம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அன்சிகா மேடம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் சிரிச்சிருவீங்க, ஏன்னா அவங்க வந்து நல்லா தான் பண்ணுவாங்க. இல்லை ஆர்ட் இளையராஜா நேஷனல் அவார்டு வாங்கினார், நல்லா பண்ணியிருக்காங்க, அதுக்கும் சிரிச்சிருவீங்க, ஏன்னா அவர் நேஷனல் அவார்டே வாங்கிட்டாரு. இந்த மாதிரி சாம்சிஎஸ் நல்லா மியூசிக் பண்ணான்னு சொன்னால் அதுவும் தப்பாக இருக்கும். எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, தங்கதுரை சார்லேருந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட இந்த கதைக்கு இந்த களத்துக்கு இந்த இதுக்கு வந்து எவ்வளோ பெட்டர்மெண்ட் கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாக அதை தான் சொல்லணும். அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே தங்கதுரை சார் நல்லா பண்ணியிருக்காரு. வடாதன் சார், சாம்சிஎஸ் சார் மியூசிக், அது வந்து சொல்லியே ஆகணும். அதனால் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி நாங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த சாங் அப்படியே பாடியே அனுப்பிச்சிட்டாரு. மைக்கிட்டன்னு ஒரு சாங் வந்து இந்த இதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அந்த சாங்கே அப்படியே பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. அந்த சாங்கு தான் வந்து இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. எல்லாமே அவரே வந்து இது போட்டு அனுப்பிச்சிடுவார். அப்புறம் விவேகா வந்து ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உமா அப்படின்றவங்க வந்து ஒரு சாங் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் டான் அசோக், அப்புறம் ஹீரோ பிரதீப், எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் முக்கியமாக வந்து நான் சில பேருக்கு நன்றி சொல்லணும், தவறாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து உங்கள் பேரை வந்து சொல்கிறது தான் வந்து எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். விஜய் சந்தர் சார், எங்களுடைய குருநாதர் கே சவிகுமார் சார், அப்புறம் ஜேம்ஸ் சார், ரொம்ப நன்றி சார். நீங்கள் ரொம்ப இந்த படத்துக்காண்டி உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். அப்புறம் வந்து அன்சிகா மேடம் சொல்லிட்டேன். அப்புறம் சுரேஷ் மேனன் சார், அப்புறம் வந்து அவருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் ஸ்ரீமன் சாரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னென்னா, நான் சின்ன வயசுலேருந்து ஸ்ரீமன் சாரை பார்த்துட்ருக்கேன். இன்னும் நிறையா படங்கள், காமெடி படங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் படங்களில் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு பெரிய நல்ல ஆர்டிஸ்ட்டு. நாங்கள் 2வது படம் தான் அது பண்ணுறோம் அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு வந்து லாஸ்ட் நாள் ஷூட்டிங் எடுக்கும்போது சின்னதாக ஒரு மேலே வந்து ஒரு அடிபட்டுச்சு. அது வந்து அவரால் நடக்க முடியல. கடைசி நாள் இல்லை எல்லோரும் ஆர்டிஸ்ட்டும் வந்துமே இது இருக்காங்க, இல்லைனா வந்து படம் வந்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த வலியையும் தாங்கிட்டு அதை நடிச்சு கொடுத்தாரு. அவருக்கு மிக நன்றி இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் நான் கடவுள் ராஜேந்திரன் சார், அவர் நல்லா பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வந்து கேமராமேன் சக்தி, எங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஆளை கொடுத்தாரு. ப்ரொடியூசர் சொல்லணும் அப்படின்னா அதுவே பாதி சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஒரு நல்ல கதையை கொடுத்தாலாமல் எல்லா டீமும் அமைச்சு கொடுத்ததே ஒரு நல்ல டீமை அமைச்சு கொடுத்தாரு. ஸோ அதனால தான் வந்து நல்லபடியாக பண்ண முடிஞ்சது. அப்புறம் தியாகராஜன், அப்புறம் குருதேவ், அப்புறம் மேகான்னு ஒரு எடிட்டர் எங்களுக்கு வந்து ட்ரைலர் வந்து கட் பண்ணி கொடுத்தாரு. அவர் வந்து ஸ்கிரிப்டில் இந்த மாதிரிலாம் நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறையா வந்து உதவி பண்ணார் மேகா எடிட்டர். அவருக்கும் நான் ஒரு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் வந்து கொரியோகிராஃபர் விஜய் சதீஷ், அசர், தஸ்தா, ஸ்ரீகிரிஸ், அவங்க எல்லாருக்குமே வந்து நன்றிகள். அப்புறம் ஆர்டிஸ்ட்டு தியா அறிமுகப்படுத்துகிறோம் இந்த படத்தில், உங்களுக்கு நன்றி, நல்லா பண்ணியிருக்கீங்க. பார்த்தசாரி சார், அபிஷேக், சோபனா, அவங்க எல்லாருக்குமே நன்றி, நம்ம நல்லா பண்ணீங்க. குழந்தை ஆர்டிஸ்ட் இந்த பாப்பாவுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அந்த குழந்தைய பற்றி ஒன்று சொல்லணும், அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க, அப்படி அமைதியாக அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும் சொல்கிறத, அந்த டைலாக் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆக்ஷன் சொன்னோன்னே டக்குன்னு நடிச்சுட்டு திருப்பி அப்படியே அமைதியாக விளையாட போயிடும். படம் பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பராக அது பண்ணியிருக்கு, ரொம்ப நன்றி பாப்பா. கிரேட் ஆர்டிஸ்ட் அவங்க, நான் பெரிய ஆளாக வருவீங்க, ஒரு பெரிய ஆள் கூட தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க.
அப்புறம் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் பிரதீப். பிரதீப் வந்து நான் சொல்லியே ஆகணும். அதாவது என் ஷூட்டிங் வந்து பல இடத்துல வந்து நடந்தது. சில இடத்துல வந்து நாங்கள் ஷூட்டிங்கை வந்து இப்போ எப்பயுமே நான் வந்து எங்களுடைய டைரக்டர் குருநாதர் தான் ஃபாலோ பண்ணுவோம். காலையில் ஒரு 7 மணிக்கு ஷார்ட் வச்சனால அப்படி ஒரு டைம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம், போய்கிட்டே இருக்கோம். அடுத்த நாள் பக்கவாக ஷெட்யூல் பண்ணிட்டு இருப்போம். நிற்காமல் போகணுன்றது தான் எங்களுடைய முழு குறிக்கோளாக இருக்கும். பிரதீப் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அதுக்கு. அப்புறம் ஸ்டாலின் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், அவரும் ஹெல்ப் பண்ணார். அப்புறம் மது, அவரும் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாமே கான்டாக்ட் பண்ணார், அவருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் ஆண்டனி ப்ரொடக்ஷன், ஆண்டனி நிக்கோலஸ், அவருக்கும் எனக்கு நன்றி. பூபதி, அவருக்கும் எனக்கு நன்றி. இப்போ டைரக்ஷன் டீமில் வந்து விஸ்வா பிரதர், அசோசியேட் டைரக்டர் ஆண்டனி சாமி, சக்திராம், மஞ்சு, பார்த்திபன், சுனில், கார்த்திகேயன், தினேஷ், சூர்யா, இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு கடுமையாக உழைச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். நான் வந்து இது வந்து ஒரு ஹாரர் படம். நார்மலாக ஒரு ஹாரராக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானராக வந்து யோசிச்சிருக்கோம். எப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு புதுமையாக ஒன்று பண்ணியிருக்கோம். ஒரு 2 மணி நேரம் படம், ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து சிரித்து என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்க்கலாம், நம்பி பார்க்கலாம். இந்த படம் வந்து ஓகோலாம் நான் சொல்லலை. இந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களை வந்து சீட்டு நீளில் உட்கார வச்சுருக்கோம். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சீட்டு நீளில் உட்கார வச்சுருக்கிறது நம்ம ரொம்ப நம்புகிறோம். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக இமோஷ்னலாக ஒரு ஃபேமிலி குழந்தைங்களோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குன்ற நான் நம்புகிறோம். அதுக்கான உழைப்பை வந்து நாங்கள் எல்லாருமே போட்டிருக்கோம். எங்களுக்கு உங்களுடைய இந்த மீடியா சப்போர்ட் ரொம்ப தேவை. நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் பாரதி வாசு. அடுத்து பேசப்பட்ட இரட்டை இயக்குனர்கள் அதிகமில்லாத தமிழ் சினிமாவில் கூகுள் குட்டப்பா அடுத்து கார்டியன் படத்திலும் இந்த இரட்டையர்கள் புரிதலுடன் சேர்ந்தே பயணிப்பது மகிழ்ச்சி. கார்டியன் பட இயக்குனர் சபரி அவர்களை பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங். இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா அண்ட் இங்கே இருக்கிற செலிப்ரிட்டிஸ் எல்லாருக்கும் வந்து என்னோட வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் எங்களோட டைரக்டர், என்னோட காட்ஃபாதர் திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து எங்களுக்கு இந்த பிள்ளையார் சுழி போட்டு கூகுள் குட்டை பண்ணுற படத்தை கொடுத்து எங்கனையும் சரவணனையும் வந்து டைரக்டர் ஆக்குனார். ஸோ எந்த மேடைக்கு போனாலும் அடுத்து எந்த படம் எடுத்தாலும் ஸோ அவர் போட்ட அந்த பிள்ளையார் சுழி தான். ஸோ என்றைக்குமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ சித்தப்பா ஃபாதர். அண்ட் அதே மாதிரி ப்ரொடியூசர் விஜயச்சந்தர் சார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சின்ஸ் அவரே ஒரு டைரக்டர் அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். லைக் எந்த விதத்துலையுமே வந்து நாங்கள் போய் அவர்கிட்ட நிற்கணுன்ற அவசியம் இல்லை, எல்லாமே கரெக்டாக அதே மாதிரி நடந்தது. ஸோ ப்ரொடக்ஷனில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. ஸோ எங்களால் வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவர் ஹீரோயின் ஹன்சிகா, அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் கூகுள் குட்டை படம் பண்ணும்போது தான் ரிலீஸ் ஆகலை ஆக்சுவலி. அதுக்குள்ளேயே வந்து நாங்கள் இந்த படம் கமிட் ஆகிருந்தோம். ஸோ அப்போயே ஷூட்டிங் போயிட்டு இருந்தோம். அப்போது வந்துட்டு நாங்கள் ஒரு டெபியூ டைரக்டர்ஸ் தான் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஷி மேட் அஸ் வெரி மச் ஃப்ளெக்சிபிளாக இருந்தாங்க, ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நல்லா பண்ண முடிஞ்சுது எங்களால். அண்ட் சாம்சிஎஸ் பிரதர், அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது மட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் இல்லாமல் சாங்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹிம். அண்ட் இளையராஜா சார், ஆர்ட் டைரக்டர். ஸோ அவர் கூட வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போதே வந்து கோட்டி கோப்பாலில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். என்னென்னா ஸ்பாட்டில் ரெடி பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு மட்டும் போகாமல் செட்லேயே இருப்பார், எங்கள் கூட வந்து எல்லாமே ஷேர் பண்ணுவார், எல்லாமே சப்போர்ட்டிவாக இருப்பார், கூடவே இருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. ஸோ அவருக்கு நன்றி. அண்ட் ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் வந்து கூகுள் குட்டப்பாவை எப்படி எங்களுக்கு வந்து பப்ளிக்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் வந்து பப்ளிக் ரீச் பண்ணி வச்சு எங்கள் படத்தை வந்து ஹிட் பண்ண வைக்கணும் அப்படின்ற நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த படம் வந்து லைக் ஹாரர் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க, குழந்தைங்களெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து இதில் வந்து ஒரு கோரி மூமெண்ட்ஸ் இல்லாமல் ஸ்கேரி மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ குழந்தைங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக இருக்கும். ஸோ ஃபார் ஆல் ஏஜ் குரூப்ஸ் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு என்டர்டெய்னராக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.